வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி எப்படி மார்க்கெட் போச்சுன்னு பார்த்துருப்பீங்க. என்ன புரிஞ்சுது, உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுத்தான். ஓப்பனிங் கொடுத்து அப்படியே ஒரு 100 பாயிண்ட்ஸு ஹையர் சைடில் முடிச்சிருக்கான். ஸோ ஒரு நல்ல சேஞ்ச் தாங்க. பட் ஆனால் ஸ்டில் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம இந்த இடத்துல பொசிஷன்ஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், தேர் ஆர் ஹை சான்சஸ் கீழே கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஏன்னா மார்க்கெட் வந்து இது வந்து சும்மா ஒரு திரும்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து திரும்பி பின்னாடி இழுக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அடுத்த சப்போர்ட் நமக்கு இங்கே இருக்குது 24,355. ஸோ வெயிட் பண்ணலாங்க. இது நல்லா சாலிடாக உடச்சதுனா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் எடுக்கலாம். மீனிங் மீனிங் லைக் ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ்னால் கொஞ்சம் பல்காக இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? என்னடா நேற்று எஸ்ஐபி போடலான்னு சொன்னேன், இன்றைக்கி பண்ணாதன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேண்டில் வச்சானா தான் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஓப்பன் க்ளோஸ் கேண்டில் வச்சானா நம்ம திரும்பி ஃப்ரெஷ்ஷாக நம்ம பொசிஷன்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். மார்க்கெட் இன்னும் இன்டெசிசிவ் மோடில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு எஸ்ஐபி மோடில் தான் இருக்கணும் நம்ம. ஏதாவது நல்ல ஸ்டாக்கு, நல்ல ஃபண்டமெண்டல் இருக்க ஸ்டாக்கு, ப்ரைஸ் கரெக்ஷன் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பட் ஆனால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எஸ்ஐபி மோடில் இருக்கா. பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணாம். பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம வந்து இதை தாண்டினா மட்டும்தான் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு போகிறோம். ஸோ புரிஞ்சுதுங்களா? இதை தாண்டி ஒரு நல்ல ஒரு ஓப்பன் க்ளோஸ் கொடுத்தானா நம்ம பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு போகலாம். அதே பேங்க் நிஃப்டிக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன். பேங்க் நிஃப்டி நம்ம அன்றைக்கி போட்ட ஸ்டேட்டஸே தாங்க. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா தெரியும். ஏற்கனவே போட்ட ட்ரெண்டு தான். இந்த ட்ரெண்டை பிடிச்சி போயிட்டுருக்கிறான். இந்த ட்ரெண்டை கீழே உடச்சிட்டு திரும்பி ஏறி இருக்கான். ஸோ அதான் திரும்பியும் சொன்ன மாதிரி இதை இடித்து இதை வந்து டச் பண்ணிவிட்டு கூட நமக்கு பின்னாடி வரலாங்க. அதுக்கான அது கூட நடக்கலாம். ஸோ இப்போ இங்கே முடிச்சிருக்கிறானா, இதை டச் பண்ணிவிட்டு கூட நமக்கு ரிவர்ஸ் வரலாம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இது வந்து வெயிட்டிங் கேம் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். புரியுதுங்களா? நமக்கு வந்து எடுத்தவங்க ஒருத்தன் செய்ய முடியாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இதை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று அவன் உடச்சி இதை ஏறணும் மேலே. ஏறலைன்னா ரிவர்ஸ் வந்துடுவான். இந்த சப்போர்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம. ஸோ இதுதான் இன்றைக்கியோட நிலவரம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ஃப்ளோலே தாங்க போயிட்டுருக்கான். இந்த ஒரு பேரலல் சேனலை உடைக்கணும். அவன் உடைக்காமையே சுற்றிட்டு இருக்கிறான். இன்றைக்கி தான் உடைக்கிறான்னு பார்ப்போம். அவனா நம்மளான்னு பார்த்துடலாம் இன்றைக்கி. எப்போ உடைக்கிறானோ உடைக்கிட்டோம். ஓகேங்களா? அவன் ஏற்கனவே போட்டது தான் திரும்பியும் போடுறேன். இப்போ இவ்வளோ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேரலல் சேனலை உடச்சி போகணுங்க மேலே. வீக்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. கப் அண்ட் ஹோல்டர் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப் அண்ட் ஹோல்டர் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கப்பு இங்கே ஹேண்டில் பில்ட் ஆகிட்டுருக்கு. இந்த பில்ட் ஆகி இது உடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இங்கே இருக்கிற பர்சன்டேஜ் ஆஃப் கெயின் வந்து அப்படியே தூக்கி இங்கே வைக்கிற மாதிரி வரும். புரியுதுங்களா? இங்கே ஒரு லெட்ஸே 10% இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டிப்பு அந்த 10% அப்படியே தூக்கி வச்சிடலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ 12% இருக்கா, அப்படியே இங்கேருந்து மேலே 12% டார்கெட் நமக்கு. ஸோ அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் பீட் அண்ட் டவுன் ஸ்டாக்குங்க. நீங்கள் வந்து தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நமக்கு டவுன் சைட் ரிஸ்க்கு கம்மியாக இருக்குது. ஸோ தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபண்டமெண்டல் சூப்பராக இருக்குது. நிறையா பேச விரும்பல, இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் போன வீடியோலேயே. ஸோ இது ஃபண்டமெண்டல்ஸ்லாம் சூப்பராக இருக்கான். ஸோ நம்ம இதில் வந்து அக்யூமுலேட் பண்ணுறவங்க பண்ணலாங்க, கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம ஐ திங்க் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வீடியோவில் க்ளீன் சயின்ஸு, நசாரா டெக்கு போட்டிருந்தோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான் பேட்டர்ன் நம்ம உடச்சி அழகாக ஏறுற மாதிரி தான் இருக்காங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா இது போன வாரம் போட்ட வீடியோ அதனுடைய ஃபாலோ அப்பாக நினச்சிக்கிட்டிங்கன்னா கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், அழகாக ஏறி இப்போ நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து கரெக்டாக இந்த சேனலை பிடிச்சி போகிறான். இது நான் இப்போ ட்ரா பண்ணல, இது போன வாரம் ட்ரா பண்ணது. ஸோ இந்த பேட்டர்ன் படி தான் அவன் இயங்குறான். ஸோ நம்ம பொசிஷன்ஸ் எடுக்கிறவங்க எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு லாங் டைம் பிரேக் அவுட், ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் 2013 இது என்ன டிசம்பர்லேருந்து இப்போ சாரி இது 2013 ஜான்லேருந்து இப்போ செப்டம்பர் வரைக்கும் ஓட்டிட்டாங்க. 1.5 வருஷமாக இங்கே இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்தவன் க்ளீன் சயின்ஸு. இப்போ நல்லா ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ரீட்ரேஸ்மெண்ட்டும் கொடுத்து அதை ரீட்ரேஸ்மெண்ட்டை மதித்து ரிட்டர்ன் எந்திரிக்கிறான். ஸோ இந்த ஸ்டாக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் பீட் அண்ட் டவுன் ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டல் சூப்பராக இருக்குது. க்ளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸு. ஏதோ டவுட்டுன்னா நம்ம ஸ்க்ரீனரில் கூட போட்டு பார்த்துக்கலாம். ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், பார்க்கலாம். உங்களுக்கு ஏதோ புரியுதா, இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் எனக்கு தெரியும் என்ன புரியுதா, இல்லை நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குதா. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சந்தோஷம், இல்லை புரிஞ்சு ஏதாவது ப்ராஃபிட் பண்ணிங்கனாலும் ரொம்ப சந்தோஷம். ஸோ இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ போடுறேன். இன்னொரு ட்ரெண்டான ஸ்டாக் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திலீப். நாளை சந்திப்போமா?